வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். எத்தனை வேலை கொடுத்தாலும் செய்பவர் ஏவா வேலு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். திருவலாங்காட்டில் வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு, 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. மேலிட உத்தரவு இல்லாமல் ராஜ்நாத் சிங் கருணாநிதியை புகழ்ந்திருக்க மாட்டார், ரஜினிகாந்த் பேச்சு. 90% மக்கள் பயன்பெற சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம், ராகுல் மீண்டும் வலியுறுத்தல். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். திருக்குறளையும் கலைஞரையும் இணைத்து கலைஞர் என்னும் தாய் என்ற நூலை எழுதிய அமைச்சர் ஏவா வேலுவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த், நூலை எழுதிய அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அமைச்சர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உட்பட ஏராளமான மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலைஞர் எனும் தாய் என்ற நூலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக் கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ரஜினிகாந்த், கலைஞர் குறித்து மேலும் அதிகமான நூல்கள் வெளியாகும் என்றும் அவரை பற்றி படம் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எத்தனை வேலை கொடுத்தாலும் செய்பவர் ஏவா வேலு என்றும் எழுத்திலும் வல்லவர் என்பதை நிரூபித்துள்ளதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னா சிலைகள் துறை, மணிமண்டபங்கள் துறை, விழாக்களை ஒருங்கிணைக்கிற துறை, சிறப்பு மலர் தயாரிக்கிற துறை, புத்தகங்கள் அச்சிடுகிற துறை, நினைவு பரிசுகள் வழங்கக்கூடிய துறைன்னு எத்தனையோ துறைகள் வேலுவரிடத்தில் தான் இப்ப இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் திரைப்படம் எடுத்திருக்கிறார், நடிச்சிருக்கிறாரு, கூத்து கட்டுவாரு, சினிமாவிலையும் நாடகத்திலையும் நடிச்சிருக்கிறாரு. எத்தனை வேலைகள் கொடுத்தாலும் அவை அத்தனையும் சிறப்பா செய்து காட்டும் வல்லமை வேலுவுக்கு உண்டு. எல்லாரும் சொன்ன மாதிரி எதிலும் வல்லவரான வேலுவர்கள் எழுத்திலும் வல்லவர்னு இன்றைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக. மயிலாடுதுறை மாவட்டம் திருவலாங்காடு கிராமத்தில் உள்ள தனியார் வெடி உற்பத்தி மையத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியுதவி அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவலாங்காடு கிராமத்தில் பட்டாசு குடோன் வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பேர் உடல் சிதறி பலியாகினர். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திருவலாங்காடு பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளார். மேலிட உத்தரவு இல்லாமல் கலைஞர் கருணாநிதியை ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்திருக்க மாட்டார் என சென்னையில் நடைபெற்ற கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி குறித்து அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. நூலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட முதல் பிரதியை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக் கொண்டார். பின்னர் விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், தொடர் தேர்தல் வெற்றியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஆளுமைக்கு சான்று என கூறிய ரஜினி, புதிய மாணவர்களை சமாளித்து விடலாம், ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது கடினம் என மூத்த அமைச்சர்களை குறிப்பிட்டு கலகலப்பூட்டினார். இதனால் அரங்கமே சிரிப்பலையால் குலுங்கியது. ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ்
நான் அங்கே பார்த்து சொல்றேன். ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. அசாத்தியமானவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்கார்ந்துருக்காங்க. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு 1999ஆம் ஆண்டு வெளியான முதல்வன் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என ரஜினிகாந்தை அணுகிய போது தமிழ்நாட்டில் பெரியவர் கலைஞர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், எனவே முதல்வன் படத்தில் தான் நடித்தால் சரியாக இருக்காது என கூறி விலகியவர் ரஜினிகாந்த் என பாராட்டினார். 1999ஆம் ஆண்டுதான் முதல்வன் என்கிற ஒரு படம் வந்தது. ஏன்னா ஒரு திரைப்படத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் அதிலே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ஏன்னா நான் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரொடியூசராக எல்லாம் அதில் இருந்த காரணத்தினால் அதில் அந்த நண்பர்களுக்கு எனக்கு எப்பொழுதும் பழக்கம் இருக்கிறது. ஏன்னா என்ன மாதிரி ப்ரொடியூசராக இருந்தவர் நம்முடைய தமிழண்ணாலாம் அவர் சிரிக்கிறார், அதுக்காக நான் சொல்றேன். அதாவது ஒரு நண்பரின் இடத்திலே சொன்னார்கள், முதல்வன் படத்திற்கு எப்படியாவது ரஜினிகாந்த் அவர்களை அது ஒப்புதல் வாங்கி அவரை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி நடந்தது. அவரிடத்திலே கேட்டார்கள், முதல்வன் படம் அருமையான படம், நன்றாக ஓடும், ஆனால் நீங்கள் அவசியம் இதில் கலந்து கொள்ள வேண்டும், நடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் ஒரே வரியில் சொன்னாராம், தமிழ்நாட்டிலே பெரியவர் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது நான் அதில் நடிப்பதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை என்று. அண்ணன் கலைஞர் தான் பெரிய உள்ளத்தோடு பெரியவர் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த தலைப்பிலே நடிக்க மாட்டேன் என்று சொல்ல, அந்த பெரிய உள்ளத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். முன்னதாக வரவேற்புரை ஆற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு என்றால் எதிலும் வல்லவர் என்றும் தலைவர் கலைஞர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரால் பாராட்டுக்களை பெற்றவர், இந்த நூலின் மூலம் எழுத்திலும் வல்லவர் என்று நிரூபித்திருக்கிறார் என தெரிவித்தார். ஏவா வேலு என்றால் எதிலும் வல்லவர் வேலு என்று முத்தமிழர் கலைஞர் அவர்களும் நம்முடைய கழக தலைவர் அவர்களும் தொடர்ந்து கூறியிருக்கின்றார்கள், பாராட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் எதிலும் வல்லவர் வேலு மட்டுமல்ல, இன்றைக்கு எழுத்திலும் வல்லவர் வேலு என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த புத்தகத்தை மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிறார். திருவண்ணாமலையுடைய அடையாளம் கார்த்திகை தீபம் மட்டுமல்ல, கழகத்துடைய திருவண்ணாமலை வேலு அவர்களும் என்ற வகையில் திமுகவின் கோட்டையாக திருவண்ணாமலை மாவட்டத்தையே மாற்றி வைத்திருக்கிறார் அண்ணன் வேலு அவர்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றியுடன் முடிக்கும் ஆற்றல் பெற்றவர், தலைவர் நினைப்பதை சாதித்து காட்டுபவர் தான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். நாட்டில் உள்ள 90% மக்கள் பயன்பெற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் நடந்த சம்விதான் சம்மான் சம்மேளனம் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அரசியலமைப்பு சட்டம் என்பது வெறும் 10% மக்களுக்கானதல்ல எனவும் அது நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் ஆனது என்று குறிப்பிட்டார். அரசியல் அமைப்பு தொழிலதிபர்களால் பாதுகாக்கப்படவில்லை எனவும் ஏழைகள் தொழிலாளர்கள்தான் பாதுகாக்கப்படுகிறது என குறிப்பிட்டார். 90% மக்கள் அரசியல் அமைப்பில் பங்கேற்க முடியவில்லை என்றால் அரசியல் அமைப்பை நாம் பாதுகாக்க முடியாது என தெரிவித்த ராகுல், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் நாட்டில் கொள்கைகளை உருவாக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். நாட்டின் 90% மக்கள் நலனுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது மிகவும் அவசியம் என, ஏழைகள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அரசியல் அமைப்பை பாதுகாப்பதே காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என்றும் கூறினார். தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு நிலவுவதாகவும் இதன் காரணமாக வரும் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மாவோயிஸ்டுகளின் அச்சுறுத்தலில் இருந்து நாடு முழுமையாக விடுபடும் என அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் மாவோயிஸ்டுகள் பாதிப்பு அதிகம் இருக்கும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுடன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சத்தீஸ்கர் மாநில முதல்வர் விஷ்ணு தியோ சாய் பங்கேற்றுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா, மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மாவோயிஸ்டுகளின் அச்சுறுத்தலில் இருந்து நாடு முழுமையாக விடுபடும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். வாழை திரைப்படம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் தொல் திருமாவளவனை தனது இல்லத்திற்கு அழைத்து உணவு பரிமாறி குடும்பத்தாருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வாழை படத்தை பார்த்த பின்னர் சென்னையில் உள்ள மாரி செல்வராஜின் வீட்டிற்கே சென்று அவரை பாராட்டியுள்ளார். இது தொடர்பான வீடியோ ஒன்றை மாரி செல்வராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் படத்தில் நடித்திருந்த சிறுவர்களையும் பாராட்டியுள்ளார். அதேபோல் மாரி செல்வராஜ் தாயார் படத்தில் நடித்த சிறுவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். மாரி செல்வராஜுக்கு சில புத்தகங்களையும் பரிசளித்தார். வர்த்தக ரகசியங்களை திருடியதாக இன்ஃபோசிஸ் நிறுவனம் மீது அமெரிக்கா நீதிமன்றத்தில் காக்னிசன்ட் நிறுவனம் வழக்கு தொடுத்துள்ளது. தகவல் தொழில்நுட்ப துறையின் இன்ஃபோசிஸ் மற்றும் காக்னிசன்ட் நிறுவனங்கள் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காக்னிசென்டின் துணை நிறுவனமான ட்ரைசெட்டோவின் வர்த்தக ரகசியங்கள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு மென்பொருள் தொடர்பான தகவலை சட்டவிரோதமாக இன்ஃபோசிஸ் திருடியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள நீதிமன்றத்தில் இன்ஃபோசிஸ் மீது ட்ரைசெட்டோ வழக்கு தொடுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள இன்ஃபோசிஸ் நிறுவனம் தனது தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கும் என்று தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என உயர் நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் NS ரேவதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளார். கிருஷ்ணகிரியில் போலியாக NCC முகாம் நடத்தி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் NS ரேவதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிவராமனும் அவரது தந்தையும் அடுத்தடுத்து மரணம் அடைந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ள பெரிய நபர்களை காப்பாற்றுவதற்காக சிவராமனும் அவரது தந்தையும் பலிகாடா ஆக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது போல கிருஷ்ணகிரி சம்பவம் தொடர்பாகவும் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் விசாரணை நியாயமாக நடைபெறுகிறதா என்பது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக அரியர் வைத்திருப்போர் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை மறு தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி நிறுவனத்தின் கீழ் படித்து அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு இறுதி வாய்ப்புகளாக சிறப்பு செமஸ்டர் தேர்வுகள் கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்டது. அதில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மீண்டும் சிறப்பு அரியர் தேர்வு நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி 2024 நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் 2025 ஏப்ரல் மே மாதங்களிலும் சிறப்பு அரியர் தேர்வுகள் நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. நவம்பர் டிசம்பர் மாத சிறப்பு அரியர் தேர்வுக்கு மாணவர்கள் வருகிற 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை www.coe1.annauniv.edu என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் சிறப்பு தேர்வு கட்டணமாக 5000 வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்கள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சிறப்பு அரியர் தேர்வு எழுத விண்ணப்பிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் சென்னை, விழுப்புரம், ஆரணி, சேலம், ஈரோடு, கோவை, திருச்சி, மதுரை, நெல்லை, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மீன் குட்டையில் குளிக்க சென்ற அண்ணன் தங்கை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த புன்னை பகுதியை சேர்ந்தவர்கள் பரமசிவம், புவனேஸ்வரி தம்பதியினர். இவர்களுக்கு தினேஷ், சுப்ரியா, ரஞ்சித்குமார் ஆகிய 3 குழந்தைகள் உள்ளனர். நேற்று பள்ளி விடுமுறை நாள் என்பதால் தினேஷ் மற்றும் அவரது தங்கை சுப்ரியா ஆகிய இருவரும் வீட்டின் அருகே உள்ள மீன் குட்டையில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அண்ணன் தங்கை இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் குழந்தைகளை அவரது தந்தை பரமசிவன் மீன்குட்டை அருகே சென்று பார்த்துள்ளார். அப்போது இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெமிலி காவல்துறையினர் 2 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவலாங்காட்டில் கொடூர வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவலாங்காடு மாதா கோவில் மெயின் ரோடு ஆற்றங்கரை பகுதியில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான வெடி தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் அந்த கிடங்கில் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த திருவாவடுதுறையை சேர்ந்த கர்ணன் என்பவர் உடல் சிதைந்து சுமார் 50 மீட்டர் தூரம் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். மேலும் களிய பெருமாள், குமார், லக்ஷ்மணன் ஆகிய 3 பேர் படுகாயம் அடைந்து சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குத்தாலம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதியை எஸ்பி ஸ்டாலின், மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை, கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மதுரை அவனியாபுரம் ஐவேத்த நேந்தல் கிராம குடிமக்களின் ஸ்ரீ ஆண்டவர் நல்லூருடைய ஆதி ஐயனார் கோவில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அவனியாபுரம் ஐவேத்த நேந்தல் கிராம குடிமக்களான சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது. இவர்களுக்கு பாத்தியப்பட்ட குலதெய்வமான ஸ்ரீ ஆண்டவர் நல்லூருடைய ஆதி ஐயனார் மற்றும் சின்ன ஐயனார் ஆலயங்களில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சின்ன ஐயனார் மற்றும் பெரிய ஐயனார் கோவில்களில் கருவறையில் உள்ள ஐயனாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்து வழிபட்டனர். கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இது அவனியாபுரத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு மகத்தான கோவில் திருவிழாவாக இன்றைய மகா கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகள் கழித்து அனைவருடைய ஒத்துழைப்போடு ஐவேத்தனேந்திர கிராம நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த கோவில் திருவிழா இன்றைக்கு 23/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கிறது. இது ஆண்டவர் நல்லூருடைய ஐயனார் கோவில் தலைக்கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய கோவில் உடகாலம் தோப்பிலும், சிறிய கோவில் இந்த பெருங்குடிக்கு மெயின் ரோட்டிலும் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் வளாகமே இன்றைக்கு மக்களின் கூட்டமாக கூடியிருக்கிறது என்றால் இங்கே அவனியாபுரம் பொதுமக்கள் அத்துணை பேரும் ஊரே கூடி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். பொதுவாக அவனியாபுரத்தில் நடைபெறுகிற கோவில் திருவிழாக்கள் என்றாலே அது சமூக நல்லிணக்கத்தை கடைபிடித்து அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய திருவிழாவாக இருக்கும். அதிலே முதன்மையான திருவிழா ஐவேத்தனேந்தல் கிராமம் அகமுடையோர் 11 வகையறா பங்காளிகள் நடத்தக்கூடிய திருவிழா முன்மாதிரியாக இருக்கும். அப்படிப்பட்ட முன்மாதிரியாக சிறப்பாக செய்திருக்கிற இந்த கிராமத்திற்கு எங்களுடைய மக்களின் சார்பிலே பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக 2 வரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 22 லட்சம் மதிப்பிலான 2 லாரி மற்றும் 2 சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான இந்திரா நகர், மாங்காய்தோப்பு, மாதனூர் மற்றும் வெள்ளக்கல் ஆகிய பகுதிகளில் கடந்த 1 மாத காலமாக தொடர் கொள்ளை சம்பவம் நடைபெறுவதாக புகார்கள் வந்தது. இதனை அடுத்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா உத்தரவின் பேரில் ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அறிவழகன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது.
காவல்துறையினர் குற்றவாளிகளை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். அதில் அவர்கள் ஆம்பூர் அடுத்த மாரப்பட்டு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் பதிவு எண் இல்லாமல் வந்த நபர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியை சேர்ந்த தினகரன் மற்றும் மணிவண்ணன் என்பதும் இருவரும் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. உடனடியாக அவர்களை கைது செய்த காவல்துறையினர் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து அவர்களிடம் இருந்து 22 லட்சம் மதிப்பிலான 2 ஈச்சர் லாரி மற்றும் இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து இருவரையும் ஆம்பூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறையில் மாவட்ட இளைஞர் அணி சார்பில் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் பேச்சு போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இளைஞர் அணி சார்பில் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் பேச்சு போட்டி மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேச்சு போட்டியில் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் இளையராஜா, மாவட்ட அமைப்பாளர் மருது முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வரலாற்று சிறப்புகளை பேசி அசத்தினர். கரூர் பரணி பார்க் கல்வி குழும வெள்ளி விழா மற்றும் விளையாட்டு விழாவில் சேரன் பிருத்வி அணியினர் சாம்பியன் பட்டம் வென்றனர். பரணி பார்க் கல்வி குழுமத்தில் வெள்ளி விழா ஆண்டு விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது. இறுதிப் போட்டியில் பரணி வித்யாலயா பள்ளியின் பிருத்திவி அணி, பரணி பார்க் பள்ளியின் சேரன் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இவ்விழாவிற்கு பரணி கல்வி குழும தாளாளர் மோகனரங்கன் தலைமை தாங்கினார். செயலாளர் பத்மாவதி மோகனரங்கன், அறங்காவலர் சுபாஷினி, அசோக் சங்கர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவிற்கு கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டுகளை வழங்கினார். மாணவ மாணவிகள் விளையாட்டில் அதிக ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும் என முன்னாள் காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு வாலாஜாவில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த சுமைதாங்கி பகுதியில் செயல்பட்டு வரும் சன்பீம் தனியார் பள்ளியில் முப்பெரும் விளையாட்டு தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுடன் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பள்ளியின் வெளியே உள்ள மைதானத்தில் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். 99% அழிந்துவிட்டன. இப்ப கிடையாது. நம்ம பார்க்கிற 20 லட்சம் உயிரினங்கள் அது வெறும் 1% தான். இந்த மனித வரலாற்றில் 25 லட்சம் ஆண்டுகளாக மனிதர்கள் தோன்றி 25 லட்சம் ஒண்ணுன்னா நிறைய கண்டுபிடிச்சாங்க. யார சொன்னாங்க? மனிதர்கள் கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்புகள் மிக முக்கியமானது நூல்கள், புத்தகங்கள். இந்த புத்தகங்களை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு உலகத்தை அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல குழந்தைகள் உங்களுக்கு நிறைய எதிர்பார்க்கிறாங்க. அம்மாவும் நீங்க பெரிய அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற கடினமான பயிற்சி கடினமான பயிற்சி. ஓகே, நாங்க எல்லாம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஓகே, எஸ் இது நோட் ஜாயினிங். அவங்க படிக்கிறாங்க, என்ன பண்றாங்க? ஓகே, yes, we are not discovered our own presence. நம்மளே முடியும். But we are left to our faith. We are not recognize our merits, our abilities, our
டெலிகிராம் செயலியின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பாவெல் துரோப் பிரான்ஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டார். குற்ற செயல்களை டெலிகிராம் செயலின் வழியே நடைபெறுவதை தடையின்றி அனுமதிப்பதாக பதிவான வழக்கில் பாவெல் துரோப் பிரான்ஸ் நாட்டின் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். பிரான்ஸ் விமான நிலையத்தில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பாவெல் துரோப் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எத்தனை வேலை கொடுத்தாலும் செய்பவர் ஏவா வேலு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். திருவலாங்காட்டில் வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு, 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. மேலிட உத்தரவு இல்லாமல் ராஜ்நாத் சிங் கருணாநிதியை புகழ்ந்திருக்க மாட்டார், ரஜினிகாந்த் பேச்சு. 90% மக்கள் பயன்பெற சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம், ராகுல் மீண்டும் வலியுறுத்தல். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.